வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம 48வது அதிகாரம் வலி அறிதல். இதுல முதல் குறள நாம பார்த்துட்டோம். இப்ப 2வது குறள். இந்த வலிமை அறிதல்ல அவர் என்ன ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது வள்ளுவருடைய ஒரு சிறப்பு என்னன்னா, எதுலயும் எது முக்கியமோ அத நமக்கு பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுப்பார். இப்ப இந்த வலி அறிதல்ல கூட எத்தனை பாயிண்ட் இருக்கோ, அது எதெல்லாம் முக்கியமோ, அது முதல் குறள்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அடுத்ததுல எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லுவார். அப்போ நம்ம இந்த வலிமையை நாம வேணும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். 2வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஒல்வது அறிவது. நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எதுதான் எல்லா விஷயங்களா இருந்தாலும் நம்முடைய என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, நமக்கு எது முடியும். இப்போ திடீர்னு ஒரு பையன் சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்துல சாதாரண மார்க் வாங்கிக்கிட்டு இருக்கவன், நான் 100க்கு 90க்கு மேல ஃபைனல் எக்ஸாம்ல நான் எடுத்துடுவேன். அதை நான் எப்படினாலும் எடுப்பேன். சில பையங்க அப்படிலாம் கம்பட்டம் அடிப்பான். எப்படி எடுப்ப? நீ தான் அரை வருட பரீட்சை வரைக்கும் 40 மார்க்குக்கு மேல நீ வரவே இல்லையே. அது என்ன மந்திரத்துல மாங்காய் படிக்கிற கதையா இது படிக்கிறது? ஆனாலும் ஒரு ஒரு வீம்பு, பெருமை இப்படிலாம் சொல்லி பாரு. அப்போ அந்த ஒல்வது அறிவதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒல்வது அறிவது அறிந்து இந்த செய்ய எது முடியுங்கிறத நாம அறியணும். இது எதுக்கு நினைச்சிருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ராப்பகலா படிக்கணும், இதுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு, அவ்வளவு மனப்பாடம் பண்ணணும், இங்கிலீஷ் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நாம அதெல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ அந்த ஒன்பது அறிவு அப்படின்னு சொல்லி அதை அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த 9 அறிவுரை அறிந்து, சரி இதையெல்லாம் நாம தெரிஞ்சாலும் கூட அறிந்து அதன் கண் தங்கி அதன்கண் தங்கி செய்வாருக்கு செல்லாதது இல், முடியாதது எதுவும் இல்லை. அதாவது அறிவது அறிந்து அதன்கண் தங்கி, அதாவது ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன நாம பண்றோம்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போதுனாலும் சரி, அதெல்லாம் நாம படிக்கும் போதுனாலும் சரி, நாம எப்படி ஒரு விஷயத்தை வெல்றது. அது வெல்றது அப்படின்னாச்சுன்னா நினைப்பதால் வெல்ல. ஆனா ஒல்வது அறிந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது நினைப்பு. நினைக்கிறதுனால நாம எதுவும் செய்யணும். அந்த ஒல்வது அறிவது அறிந்து, அதான் அதில் உள்ளது முக்கியம். அறிந்து அதன் கண் தங்கி, அது இது நம்ம இப்படி படிக்கணுமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
அதிலே முழுமூச்சா அந்த காரியத்திலேயே முழுமூச்சா சும்மா வந்துகிட்டு எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நீ வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து நீ வந்த உடனே உன் பாட்டுக்கு நீ வந்து புத்தகங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு 9 மணி வரைக்கும் நீ வெளியே போய் நீ வந்து சுத்திட்டு நண்பர்களோட பழகிட்டு சினிமாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்துகிட்டு அப்படியே ஒரு வீட்டுல வந்தோம்னா அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு பெரட்டி பெரட்டி ஆச்சுன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அப்போனா அதுக்கு டெடிகேஷன் அறிந்து அதன்கள் தங்கி அப்படியே டெடிகேட்டடா இருக்கணும். அதுல வந்து டெடிகேட்டடா அதன்கள் தங்கி தங்கி செல்வாருக்கு அந்த இதே மாதிரி அந்த எக்ஸாம் முடிகிறதுக்கு 3 மாசமோ 6 மாசமோ எத்தனையோ பேரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் எழுதுறாங்க. நானும் கூட எழுதியிருக்கேன். ஆனா எதையுமே வந்து இந்த வள்ளுவருடைய அட்வைஸ எனக்கு யாரும் சொல்லல. யாரும் அந்த மாதிரி படிச்சவங்க ஆயுதா பொண்ணு படிக்காதவங்க நமக்கு சொல்லி தரல. ஆனால் இதெல்லாம் தெரியாது. அந்த படித்த ஒரு குடும்பங்களா இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்து அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த பிள்ளைகளை அதுக்கு பயிற்றுவிக்காங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போங்க, முன்னாடி போய் ஒரு டியூஷன் படிங்க. அது அந்த இதுல வந்து அந்த வீக்கா இருக்கு, வீக்கா இந்த இங்கிலீஷ்ல வந்து உனக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒன்று வர மாட்டேங்குது. சோசியல் ஸ்டடீஸ்ல வந்து உனக்கு ஞாபகம் இருக்க முடியல. சயின்ஸ் வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேக்ஸ் வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி அதை பற்றியும் சொல்லி அந்த படிப்புக்கு இப்போ பாருங்க நீங்க வந்து இந்த நீட் தேர்வுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவழிக்காங்க அந்த தாய் தகப்பங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க் ஒரு 200 150 மார்க் வரணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கூல்கள்ல வந்து அந்த டியூஷன் சென்டர்கள்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு சொல்லி தரான். இதெல்லாம் வந்து நீ வந்து எப்படி எழுதணும், அந்த ஒரு கேள்விங்கன்னா அந்த பதில வந்து நீ எப்படி எழுதணும், உன்னுடைய எழுத்து எப்படி இருக்கணும், நீ எழுதுறது வந்து அந்த எக்ஸாமினருக்கு வந்து அது விளங்கணும். ஆக இப்படிலாம் வந்து அந்த அது கூட எழுத்து பிழை இருக்கக்கூடாது. அந்த தமிழ் எழுத்துக்கள்னா அல்லது ஆங்கிலம்னா எல்லாமே வந்து அந்த எழுத்துக்கள் வந்து தெளிவா வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சு உனக்கு அவர் டிக் பண்ணணும். உன்னுடைய எழுத்துக்கள்லாம் வந்து ஆனா அப்படிங்கிற இடத்துல வந்து காவை கொண்டு நீ போட்டீங்கன்னா எல்லாமே வந்து உனக்கு வந்து நீ படிச்சிருப்ப, நீ எல்லாம் வந்து மார்க் நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதுவ. ஆனா எழுத்துல வந்து நீ வந்து இந்த கோட்டை விடும்போது உனக்கு எல்லாமே கோடு தானே போட்டு வைப்பாங்க. அதுதான் அந்த தங்கி அறிந்து அதன்கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது அவங்களுக்கு கடினமானது எதுவுமே. இதுதான் இந்த ஒரு சாதாரண சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி ஒரு அடிப்படையான இந்த இதுலாம் நமக்கு தெரியாது. நாம வந்து ஒரு படிக்காத சமுதாயம். இப்போ கூட வந்து நான்லாம் வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கலாம் அப்படியே வயலை விட்டு வர்றாங்க. வந்த உடனே அந்த தெருக்கல்ல கூடி நின்று ஒரு 9 மணி வரைக்கும் விளையாடு. இவன் என்ன போய் படிப்பான்? இவனை வந்து நீ படின்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு தாய் தகப்பங்களுக்கு வந்து வழி இல்லை, தெரியாது. அவன் சாதாரண ஆளு, ஒரு கூலி தொழிலாளி போல அவனுக்கு
இப்படி வந்து இதே மாதிரிதான் நாமளும் இருந்தோம். ஆனாலும் எப்படியோ கொஞ்சம் படிச்சதுனால கொஞ்சம் படிச்சுட்டு மேல வந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் வந்து பிள்ளைகளை பார்க்கும் பொழுது யாரும் வந்து அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு வருதா வந்த உடனே நேர புத்தகங்கள் எல்லாம் வீட்டுல கொண்டு வச்சுட்டு தெருவுல வந்து ஒரு சந்தியில நின்றுகிட்டு என்னத்தையோ ஒரு கட்டையை தூக்கிக்கிட்டு கிரிக்கெட்டுங்க, என்னத்தையோ ஒரு பந்து தூக்கிக்கிட்டு ஃபுட்பாலுங்க, இருக்கிறவங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே நச்சை. ஒரு வீட்டுல இருந்து வெளியே வந்து சத்தம் போட்டு அத வந்து எதையும் கேட்கறதுக்கு போனா தாயும் தகப்பன்களும் ஒரு சண்டைக்கு வந்தவங்களா இருக்காங்க ஒழிய அந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு போச்சு ஆழ்க்க கிடையாது. அவன் பந்து அடிக்கிறதும் அவன் மட்டை அடிக்கிறதும் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த பந்து அடிக்கிறது இதை பார்த்துட்டு கொஞ்சம் படிக்கிற நம்ம பையனும் வெளியே போறான். ஆக இப்பதான் வந்து இந்த நம்முடைய எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் அதற்குரிய தகுந்த முறையில அதற்குரிய படிப்பு படிக்கிறது. அதனால வர வேண்டியது சும்மா அப்படியே அந்த பள்ளிக்கூடத்தோட எல்லாம் முடியும். பள்ளிக்கூடத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த பள்ளிக்கூடத்துல இவர் போயா இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த டீச்சர் சொல்லும்போது அதை கேட்டா அதை இது பண்ணிக்கிட்டு ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடலாம். அங்கேயும் இதே விளையாட்டு தான். அங்க டீச்சர் வந்து அங்க அடிச்சாச்சுன்னா அங்க கவனிக்க மாட்டாங்க. டீச்சர் அடிக்க முடியாது, சுத்தம் போட முடியாது. உடனே வந்து வந்து அந்த வாத்தியாருக்கோ அந்த டீச்சருக்கோ மேலிடத்துல இருந்து கண்டிப்பு, பனிஷ்மெண்ட், அது இப்படிலாம் வந்து எல்லா வகையில படிப்பதற்கு இந்த சூழ்நிலை. ஆனா படிக்கணும்னா அதன்கள் அறிந்து அதன்கள் தங்கி செல்வார்க்கு செல்லாதது முடியாதது அடுத்தால என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி